சோதிங்க பார்க்கலாம். சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன். அல்லேலூயா. சீறி பாய்ந்திடும் சிங்கங்களோ பற்றி எரிந்திடும் அக்கினியோ என்னை சேதப்படுத்த முடியாது. என சர்வ வல்ல தேவன் என்னை சேதமின்றி காப்பா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். என்னுடைய பாதைகளை அவர் அறிவார். அவர் தரும் வெளிச்சத்தினால் எந்த இருளை நான் கடந்திடுவேன். எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை என் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த உலகமே அசைந்தாலும் பயம் இல்லாமல் வாழ இயேசு எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன். எல்லாம் நான் செய்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன். எல்லாம் நான் செய்திடுவேன். சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவது. அறிக்கையிடுங்க. சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. சீறி பாய்ந்திடும் சிங்கங்களோ பற்றி எரிந்திடும் அக்கினியோ. சீறி பாய்ந்திடும் சிங்கங்களோ பற்றி எரிந்திடும் அக்கினியோ. சர்வ வல்ல தேவன் என்னை சேதமின்றி காப்பார். சர்வ வல்ல தேவன் என்னை சேதமின்றி காப்பார். சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. சேர்ந்து பாடுங்க நல்ல உற்சாகமா. என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன். சொல்லுங்க, எல்லாம் நான் செய்திடுவேன். என்னை பலப்படுத்தும் எல்லாம் நான் செய்திடுவேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். எனது பாதைகள் அவர் அறிவார். எனக்கு குறித்ததை, எனது பாதைகள் அவர் அறிவார். அவர் தரும் வெளிச்சத்தினால் எந்த இருளையும் கடந்திடுவேன். அவர் தரும் வெளிச்சத்தினால் எந்த இருளையும் கடந்திடுவேன். சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன். உற்சாகமான என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே. ஓ ஜீசஸ். அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் எனக்குள் வைத்து விட்டார். அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் எனக்குள் வைத்து விட்டார். அகிலமை அசைந்தாலும் என்னை பயமின்றி வாழச் செய்வார். அகிலமே அசைந்தாலும் என்னை பயமின்றி வாழச் செய்வார். சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. ஆமென்.
பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே, ஓ ஜீசஸ், எல்லாம் நான் செய்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசுவினாலே எல்லாம் நான் செய்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத பலன், அந்த சர்வ வல்லவருடைய பலம், அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பட்டு நல்லா விட்டு கொடுத்து கரம் தட்டி அபிஷேகம் என்ற எல்லாம் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களுக்கு தேவையான பலம், அதற்கு வேண்டிய ஞானம், அதற்கு வேண்டிய அனுகூலங்கள், அதற்கு தேவையான மனித தயவு தேவனால் உங்களுக்கு அருளப்படுகிறது. உங்கள் வழிகள் செவையாக்கப்படுகிறது, உங்கள் பாதைகள் திட்டமிடப்படுகிறது, உங்களுக்கு முன் குறிக்கப்பட்டவைகள் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட போகிறது. அதை ரிசீவ் பண்ணுங்க. அதற்கான ஆயத்தம் இன்றைக்கு இப்பொழுது உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். வல்லவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதும், ஆமென். கல்லறை கூட திறந்துரும், சிறைச்சாலை கதவு திறந்துரும், செங்கடல் வழி விட்டுரும், பேச முடியாத வாய் பேச ஆரம்பிச்சிரும், பார்க்க முடியாத கண்கள் பார்க்க ஆரம்பிச்சிரும், மரித்த சரீரத்திற்குள்ளும் உயிர் வந்துடும், அடைக்கப்பட்ட கர்ப்பம் கூட திறந்துரும். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? வல்லமை. அதனாலதான் எப்பத்தான் திறக்கப்படுவாயாக. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வாரம் உங்களுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும்? இதுவரைக்கும் பூட்டப்பட்ட கதவை பார்த்து சோர்ந்து போன உள்ளம் எல்லாம் ஆனந்த களிப்பினால் துள்ள போகிறது. இந்த கதவு திறக்கவே திறக்காதுன்னு நினைச்சேன். இந்த வாசல் அவ்வளவுதான், எனக்கு பூட்டப்பட்டதுன்னே நான் நினைச்சேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு அற்புதமா அது திறந்திருக்கு, அதிசயமா அது திறந்திருக்கு. எப்படி திறந்ததுன்னே தெரியலன்னு சொல்லி நீங்க பூரிப்படையத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நல்ல விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்பாக கோணலானவைகள் செவையாக போகிறது, கரடு முரடானதெல்லாம் சமமாக போகிறது. உங்களுக்கு கொஞ்ச பலம் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தை நீங்க மறுதலியாமல் இருந்ததுனால உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். படிப்புல ஒரு திறந்த வாசல், வேலையில ஒரு திறந்த வாசல், தொழில ஒரு திறந்த வாசல், உங்க பிசினஸ்ல திறந்த வாசல், உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல திறந்த வாசல், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயம் அந்த திறந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய போகிறீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள், நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அவர் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்கிறத உங்க துதி வெளிப்படுத்தட்டும். நீங்க எந்த அளவுக்கு அவரை கனம் பண்றீங்கிறத உங்க ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தட்டும். உங்க நம்பிக்கை அவர் மேல எவ்வளவு இருக்கிறது என்பதை உங்க துதி பலிகள் வெளிப்படுத்தட்டும், உங்க ஸ்தோத்திர பலிகள் வெளிப்படுத்தட்டும், உங்க நன்றி பலிகள் வெளிப்படுத்தட்டும். உங்க முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீங்க செய்கிற ஆராதனை அதை வெளிப்படுத்தட்டும். Thank you Lord. விசுவாசத்தோட பாட போகிறோம். ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்காக சொல்லுவார், எனக்கு முன்பாக வாசல்கள் திறக்கும். அந்த நம்பிக்கையோடு நம்பி பாடுவோம். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயில் இருந்து புறப்பட்டால் உடன்
வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உன் வாயில் இருந்து கூறப்பட்டால் உடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி திறந்திடுமே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டால் உடன் திறக்கும். உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னால் உம்மை துதிக்கும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீ தொட்டால் உடன் திறக்கும். உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னால் உம்மை துதிக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி உங்க பலவீன சரீரங்கள் இப்பொழுது பலனடைகிறது. சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் இயேசுவின் வல்லமையினால் இப்பொழுது நீங்குகிறது. உங்களுடைய வாழ்வில் கர்த்தருடைய அற்புத வல்லமை தெய்வீக சுகத்தை தருகிறது. உங்களுடைய ஆவியில் இருக்கிற கட்டுகள், உங்க ஆத்மாவில் இருக்கிற கட்டுகள், உங்க சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் இந்த இயேசுவின் வல்லமையினால் உடைகிறது. இப்பொழுது உங்க குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற அந்தகார சங்கிலிகள், பரம்பரை சாப கட்டுகள், தலைமுறைகளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் இந்த இயேசு என்கிற உன்னத நாமத்தினாலே, இந்த இயேசு என்கிற அற்புத நாமத்தினாலே இப்பொழுது உங்களுக்கு விடுதலை தருகிறது. இப்பொழுதே அந்த விடுதலை உண்டாகிறது. கர்த்தருக்கு மகிமை. இயேசுப்பா உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒரு நன்மையா, ரெண்டு நன்மையா, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத நன்மை, சொல்லி முடியாத அதிசயம், எண்ணி முடியாத அற்புதங்கள், நான் கிரகிக்க கூடாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. நல்ல எபனேசராக அவர் என் குடும்பத்திற்கு இருந்திருக்கிறாரு, என் பிள்ளைக்கு இருந்திருக்கிறாரு, என் வேலையில உதவி செய்திருக்கிறாரு. என்னுடைய எல்லா தனிப்பட்ட காரியங்களிலேயும் அவர் எனக்கு உதவியா இருந்திருக்கிறாரு. நல்ல கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில்லையே.
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா இயேசுவே, காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உணர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மையா பாத்திரமே அல்லப்பா. ஓ, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எந்த தகுதி இல்லாத எங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்களா? நன்றி அப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல எபினேசரா, ஓ ஜீசஸ், நல்ல எபினேசரா, தேங்க்யூ அப்பா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா, ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல எபினேசரா, நன்றி சொல்ல. One more time. நல்ல எபினேசரா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லிருங்க. அந்த வார்த்தையை அர்ப்பணிச்சு கடைசி வரைக்கும் என் ஜீவனுள்ள நாளும் உங்களுக்கு நான் நன்றி உள்ள ஒரு பிள்ளையா இருக்கணும். ஜான் வெஸ்லியை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய குடும்பம், எண்ணிக்கையில் நிறைய பிள்ளைகள் அடங்கிய ஒரு குடும்பம். ஆனா உங்க தாயார் நல்லா ஜெபம் பண்றவங்க, பிள்ளைகளை பக்தியா வளர்த்ததுனால அதுல உலகத்தை கலக்குகிற எழுப்புதல் பிரசங்கியார கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அதனால அவர் தன்னிடத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் உத்தரவாதமா இருப்பார். நேரம், பணம், உறவு, ஊழியம் எல்லாத்திலையும் ரொம்ப கரெக்டா இருப்பார். தன்னிடத்தில் இருக்கிற ஊழியர்கள், அந்த ஊழிய முறைமை, அதுக்குன்னு ஒரு ஷெடியூலே போட்டிருந்தார். இப்படிதான் இருக்கணும், ஊழியக்காரங்கன்னா இப்படிதான் இருக்கணும், பண விஷயமா இப்படிதான் இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ஞானமா, ரொம்ப கவனமா, பரிசுத்த ஆவியின் உதவியோட திட்டமிட்டு அவர் வாழ்ந்தார். அவர் சொல்லுவார், தேவ பிள்ளை கையில பணம் இருந்தா பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரமா மாறிடணும், தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணியா மாறிடணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரமா மாறிடணும், தேவராஜ்யம் கட்டப்படணும். அவருடைய வருமானங்களை கர்த்தர் அதிகரிக்க செய்தார். 1400 பவுண்டு நினைக்கிறேன், நான் சொல்ற கரெக்ட் அப்படின்னா அந்த நாட்களில் இந்திய மதிப்புக்கு பல லட்சம் ரூபாய் அவர் கையில் கர்த்தர் கொடுக்கும்போது அவருடைய ஹிஸ்டரி சொல்லுது 2% தான் அவர் தனக்குன்னு எடுத்துட்டு 98% ஊழியத்துக்கு செலவு பண்ணுவார். அவர் சொல்லுவார், நான் சாகும்போது என் கையில் 10 பவுண்டு இருந்தால் கூட நான் திருடேன். அல்லேலூயா. ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது இருக்கும். எல்லாம் யாருக்கு? ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு, ஆண்டுடைய நாம மகிமை. அதுக்காக நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருங்க அப்படி சொல்லலை. அவர் சொல்லுவார், நல்ல விதத்தில் பணத்தை சம்பாதிங்க, சேமிக்க வேண்டியதற்கு சேமியுங்கள், உதவி செய்கிற காரியங்களுக்கு உதவி செய்ய. இப்படி 3 காரியத்தை பண விஷயத்தில் சொல்லுவார். எப்படிலாம் நல்ல விதத்தில் சம்பாத்தியம் பண்ண முடியுமோ சம்பாத்தியம் பண்ணணுமா, சேமித்து வைக்க வேண்டிய விதத்தில் சேமித்து வைக்கணுமா, உதவி செய்ய வேண்டிய விதத்தில் என்ன செஞ்சிடணும், உதவி செஞ்சிடணுமா. அல்லேலூயா. இது பணம் சம்பந்தப்பட்ட காரியம் மட்டும். இதை மாதிரி எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவரால் அவர் எடுத்து என்ன செய்ய முடிஞ்சது, பயன்படுத்த முடிந்தது. உங்களையும் ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து உபயோகப்படுத்த முடியும். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே, எனக்கு தருகிற எல்லாத்துலேயும் நான் உத்தரவாதமாக இருக்கேன். ஒரு 24 மணி நேரத்தை தரீங்கன்னா உத்தரவாதத்தோட அதை நான் செலவு பண்ணுவேன். எனக்கு ஒரு ஞானத்தை தந்திருக்கீங்கன்னா உங்கள் நாம மகிமைக்காக அதை நான் செலவு பண்ணுவேன். திறமையை தந்திருக்கீங்களா, உங்கள் ராஜ்யத்திற்காக யூஸ் பண்ணுவேன். பணம் தந்திருக்கீங்களா, உறவுகளை தந்திருக்கீங்களா, வேலை தந்திருக்கீங்களா, பிஸ்னஸ் தந்திருக்கீங்களா, ஆண்டவரே எதனாலும் எனக்காக மட்டும் அல்லப்பா, இந்த உலகம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு மட்டும் அல்லப்பா, உங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தை நான் செய்கிறேன்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நான் உத்தரவாதத்தோடு செயல்படுவேன் என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.